பல ஆண்டுகள் நோய் இல்லாமல் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியுடன் வாழ வேண்டும் என்றால் மூலிகைகளின் பயன்பாடுகளை முறையாக அறிந்து கொண்டு அவற்றை பயன்படுத்த வேண்டும் என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய நலமான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம மனித குலத்தையே அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய மிக பெரிய நோய்கள் அப்படின்னு பார்க்கும்போது சர்க்கரை நோய் ஒன்றாக இருக்கிறது, புற்றுநோய் ஒன்றாக இருக்கிறத பார்க்குறோம். இந்த இரண்டு நோய்களுக்குமே மாடர்ன் மெடிசன் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்றைக்கு நவீன முறை மருத்துவத்தில் மிகப்பெரிய குணம் அப்படிங்கிறது கிடையாது. சர்க்கரை நோய் ஏற்படும் போது கூட இன்றைக்கு இரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரைக்கு கொடுக்கக்கூடிய மாத்திரைகள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் இரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையை கட்டுப்படுத்துவதாக சொல்லப்பட்டாலும் கூட சர்க்கரை நோயினால் ஏற்படுகின்ற பக்க விளைவுகளை குறைக்க உதவுவது இல்லை அப்படிங்கிறது தான் இன்றைக்கு நிதர்சனமான ஒரு உண்மையாக இருக்கிறது. இன்றைக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிறைய மருத்துவ பல்கலைக்கழகங்கள் இதை ஒற்றுக்கொள்கிறது. அதே போல் புற்றுநோய்க்கு என்னதான் இன்றைக்கு அறுவை சிகிச்சை, கீமோ சம்பந்தப்பட்ட சிகிச்சை வழங்கப்பட்டாலும் கூட மிகப்பெரிய அளவில் புற்றுநோயுடைய ஒரு தாக்கத்தை குறைப்பதற்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன மருத்துவத்தால் முடிகின்றதா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டோம்னா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ இந்த இரண்டு நோய்களும் அந்த காலத்தில் இல்லாமல் இருந்ததா? எவ்வாறு அந்த காலத்தில் ஏற்படுகின்ற இந்த மாதிரி நோய்களை கட்டுப்படுத்தி மனிதர்கள் ஆரோக்கியமாக வாழ்ந்தார்கள் அப்படின்னு வரும்போது அதற்கு நம்முடைய தமிழ் மருத்துவத்தில் சொல்லப்படுகின்ற மிகப்பெரிய ஒரு மூலிகை எதுன்னு கேட்டிங்கன்னா சிவனார் வேம்பு அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு மூலிகை. ரொம்ப அழகான சிறு சிறு இலைகளை கொண்டு வளரக்கூடிய ஒரு தாவரம். தமிழ் மருத்துவத்திற்கென்றே, தமிழ் நாட்டிற்கென்றே இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு வகை தாவரம்னு சொல்லலாம். இன்றைக்கு உலகத்தில் சொல்லப்படுகின்ற தீர்க்க முடியாத நோய்கள்னு சொல்லக்கூடிய சர்க்கரை நோயையும் அதனால் ஏற்படுகின்ற பக்க விளைவுகளையும், புற்றுநோய்களையும் அதனால் ஏற்படுகின்ற பக்க விளைவுகளையும் குறைத்து உடலை உரமாக்குகின்ற ஒரு முக்கியமான ஒரு மூலிகைன்னு சொல்லலாம். இன்றைக்கு பொதுவாக மூலிகைகளை பற்றி நாம் பேசும்போது நமக்கு ஏற்படுகின்ற மிகப்பெரிய ஒரு கருத்து எதிர்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை பற்றி ஆராய்ச்சிகள் இருக்கின்றன, இதை அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டு இருக்கின்றனவா அப்படிங்கிற ஒரு கேள்வி பொதுவாகவே கேட்கக்கூடிய ஒரு கேள்வி தான். இன்றைக்கு நம்மளுடைய சிவனார் வேம்புன்னு சொல்லக்கூடிய மூலிகையை பற்றி இன்றைக்கு நிறைய ஆராய்ச்சிகள் நடைபெற்று இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதில் உண்மையிலேயே புற்றுநோயை அழிக்கக்கூடிய வேதியியல் மூலக்கூறுகள் இருக்கிறதா? சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துகின்ற, சர்க்கரை நோயினால் உடலில் ஏற்படுகின்ற பக்க விளைவை தடுக்கின்ற ஆன்டி ஆக்சிடென்ட் சம்பந்தப்பட்ட மூலக்கூறுகள் இருக்கின்றனவா? உடலை உரமாக்குகின்ற ரசாயனம் சம்பந்தப்பட்ட, காயக்கல்பம் சம்பந்தப்பட்ட மூலக்கூறுகள் ஏதானும் இருக்கின்றதா? அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சிகள் இன்றைக்கு நிறைய இந்த சிவனார் வேம்புவை பற்றி நடைபெற்று இருக்கிறதையும், அந்த ஆராய்ச்சி முடிவுகள் மிகப்பெரிய நம்ம சுத்த மருத்துவத்தில், ஆயுர்வேத மருத்துவத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயங்களை உறுதிப்படுத்தி இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடிகிறது. நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் போஸ்ட் கிராஜுவேட் செய்திருக்கக்கூடிய எவ்வளோ பயோகெமிஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட, மைக்ரோபயாலஜி சம்மந்தப்பட்ட, அதே போல் டாக்டரேட்டுன்னு சொல்லக்கூடிய பிஹெச்டி சம்மந்தப்பட்ட ஆயுர்வேத சித்த முறைப்படி இருக்கக்கூடிய ஆராய்ச்சிகளில் மிகப்பெரிய அளவில் இந்த ஆராய்ச்சி கட்டுரைகள் சமர்க்கப்பட்டு இருக்கின்றன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த அளவுக்கு உடலில் இருக்கக்கூடிய இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நோய்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு திறன் இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மூலிகை அப்படின்னு சிவனார் வேம்பு சொல்லலாம். சர்க்கரை நோய்க்கு நீங்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கக்கூடிய மருத்துவ முறைகள், மருந்துகள் எதாக இருந்தாலும் சரி, இன்சுலின் சம்பந்தப்பட்ட ஊசிகளை நீங்கள் போட்டுக்கொண்டு இருக்கிறீர்களோ தாராளமாக நீங்கள் போட்டுங்க. அது கூட சிவனார் வேம்பிலிருந்து எடுக்கக்கூடிய தாவரத்தை நன்றாக அரைத்து ஒரு கொட்டை பாக்களவு எடுத்து அதை காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு உணவாக சாப்பிடுகின்ற ஒரு பழக்கத்தை கொண்டு வாங்க. ஒரு 6 மாத காலம் இதை செய்து அதன் பிறகு உடலில் இருக்கக்கூடிய மாற்றம் என்ன அப்படிங்கிறத கவனித்து பாருங்கள். உங்களுடைய உடலுடைய புத்துணர்ச்சி விகிதம் மிக அதிகமாக இருக்கிறத பார்க்கலாம். உறக்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சிறுநீரிலிருந்து உங்களுக்கு சென்று கொண்டிருக்கக்கூடிய புரதச்சத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கட்டுப்படுத்தப்பட்டு இருக்கிறத பார்க்க முடியும். உடலுடைய ஆரோக்கியத்தில் ஏற்படுகின்ற ஒரு மாறுபாட்டினால உடல் சுறுசுறுப்பு, அதே போல் உங்களுடைய செக்ஸில் இருக்கக்கூடிய உடல் ஆரோக்கியம், அதே போல் இரவு நேரங்களில் ஏற்படுகின்ற தூக்கம், உடலில் ஏற்படுகின்ற புத்துணர்வு, உடலில் இருக்கக்கூடிய அசதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இல்லாமல் உடலில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம், ஆரோக்கியம் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு உடல் சம்பந்தப்பட்ட ஆரோக்கியமான விஷயங்களை
முன்னிறுத்தி செய்யக்கூடிய மிகச்சிறந்த ஒரு மருந்து இந்த சிவனார் வேம்பு. இதை மருந்தாக சாப்பிட வேண்டிய அவசியமில்லை, ஒரு உணவாகவே நாம் சாப்பிடலாம். ராவணன் அப்படின்னு ஒருத்தர் எழுதக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம் அர்க்க பிரகாசம் அப்படின்னு சொல்லுவோம். உலகத்திலேயே முதல் முறையாக டிஸ்டிலேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களும், இன்றைக்கு ஹோமியோபதி மருத்துவத்திற்கு ஒரு மிகப்பெரிய தந்தை யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராவணனை தான் நம்ம சொல்லணும். அவர் தான் உலகத்தில் முதல் முறையாக மூலிகையிலிருந்து எப்படி எக்ஸ்ட்ராக்ட் தயாரிக்கணும், தயாரித்த அந்த எக்ஸ்ட்ராக்டை எவ்வாறு எனர்ஜைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை கொண்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதில் சிவனார் வேம்பிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ராக்ட் எவ்வாறு புற்றுநோயை குணப்படுத்த உதவுகிறது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக அவர் குறிப்பிடப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி நடைபெற்ற ஒரு ஆராய்ச்சியில் புற்றுநோய் செல்கள், எலிகளுக்கு இருக்கக்கூடிய புற்றுநோய் செல்களை கட்டுப்படுத்த உதவக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இந்த சிவனார் வேம்பிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ராக்ட் இருந்ததை இன்றைக்கு டாக்குமெண்ட் செஞ்சுருக்காங்க. இன்றைக்கு நோய்களை குணப்படுத்துகிறோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ஸ் வரும்போது, இன்றைக்கு ஒரு இரத்த புற்றுநோய் இருக்கக்கூடிய ஒரு ஆள் சிவனார் வேம்பிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு மூலிகை பொருட்களை சாப்பிடும்போது இரத்த புற்றுநோயினால் எந்த பாதிப்பும் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ முடிகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வர முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி ஆமாம் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி கட்டுரை உறுதி செய்திருக்கிறது. ஏன்னா எலிகளுக்கு செய்யப்பட்ட ஒரு ஆரம்பகட்ட ஆராய்ச்சியில் சிவனார் வேம்பிலிருந்து எடுக்கக்கூடிய மருந்துகளை, லிக்விட் எக்ஸ்ட்ராக்டாக இருக்கக்கூடிய மருந்துகளை நேரடியாக செலுத்தி அந்த எலிகளை அடுத்த 30 நாட்களுக்கு ஆராய்ச்சிக்கு உட்பட்டு இரத்தத்தில் இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்களுடைய எண்ணிக்கை, அதே போல் இரத்தத்தில் இருக்கக்கூடிய மற்ற அணுக்களுடைய எண்ணிக்கை எவ்வாறு இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அந்த இரத்த வெள்ளை அணுக்களுடைய எண்ணிக்கையில் மிகப்பெரிய மாற்றம் இல்லாமல் இருந்தது. ஆனால் எலிகள் ஆரோக்கியமாக இருந்ததை பார்க்க முடிந்தது. இப்போ சிவனார் வேம்பிலிருந்து எடுக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட் கொடுக்காத மற்ற எலிகள் அந்த 30 நாட்களில் இறந்து விட்டன. ஆனால் சிவனார் வேம்பை மருந்தாக கொடுக்கக்கூடிய அந்த எலிகள் 30 நாட்களும் ஆரோக்கியமாக, அதோடைய உறுப்புகளுடைய செயல்பாடு மிக ஆரோக்கியமாக இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டு அது சம்பந்தப்பட்ட நிறைய ஆராய்ச்சிகள் இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே நேயர்களே, நம் மனதில் எல்லோருடைய மனதிலும் பார்த்திங்கன்னா இன்றைக்கு ஏற்படுகின்ற பெரும்பாலான நோய்களுக்கு நம்முடைய பாரம்பரிய மருந்துகளில் மிகப்பெரிய தீர்வு இல்லை அப்படிங்கிற ஒரு தவறான எண்ணம் விதிக்கப்பட்டு இருக்கிறது. நம்முடைய முன்னோர்கள், சித்தர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா உடலில் ஏற்படுகின்ற நோய்கள் என்ன, எவ்வாறு ஏற்படுகின்றன, எந்தெந்த அறிகுறிகளை வைத்து அந்த நோய்களை கண்டுபிடித்துக் கொள்வது, எவ்வாறு அதை குணப்படுத்திக் கொள்வது அப்படிங்கிற வரையிலும் நிறைய குறிப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அந்த வகையில் முறையான மருத்துவ ஆலோசனையோடு இந்த சிவனார் வேம்பை ஒரு மருந்தாக அல்ல, ஒரு உணவாக பயன்படுத்தி வந்தாலே நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். நம் சமூகத்தில் நடக்கும் நல்ல நிகழ்வுகளில் நம்முடைய பங்களிப்பு என்னவாக இருக்கிறதோ அதே போன்று தீய நிகழ்வுகளை தட்டி கேட்பதிலும் நம்முடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்கிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சமீபத்தில் இந்திய பிரதமர் ஒரு தொலைக்காட்சிக்கு பேட்டி அளித்தபோது நரேந்திர மோடி அவர்கள் சொன்ன ஒரு கருத்து, அதாவது இந்திய மக்கள் இலவசங்களையோ மானியங்களையோ விரும்பவில்லை, அவர்கள் ஒரு ஊழலற்ற ஒரு நேர்மையான நிர்வாகத்தை தான் விரும்புகிறார்கள் என்று ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். மேலோட்டமாக பார்க்கிற போது இந்த கருத்து ஒரு சிறந்த கருத்து போல பலருக்கும் தோன்றலாம். ஆனால் பொதுவாக இந்த இலவசங்கள் மானியங்களுக்கு எதிராக ஒரு கருத்தியல் என்பது கட்டமைக்கப்பட்டு வருகிறது. இலவசங்கள் என்பது மக்களை சோம்பேறியாக்குகின்றன, அல்லது இலவசங்களால் நம்முடைய பொருளாதாரம் சீரழிகிறது, இலவசங்களால் தான் இங்கு வளர்ச்சி என்பது ஏற்படவில்லை, இலவசங்களால் தான் அரசுக்கு நஷ்டம் ஏற்படுகிறது என்றெல்லாம் தொடர்ச்சியாக சொல்லப்பட்டு வருவதை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக ஒரு முதலாளித்துவம் சார்ந்த வலதுசாரி சிந்தனைகள் சார்ந்த பொருளாதார நிபுணர்களும் கருத்தியலாளர்களும் இதை முன்வைத்து வந்திருக்கிறார்கள். நரேந்திர மோடி அவர்களும் அதே கருத்தை தான் பிரதிபலிக்கிறார். இந்த அரசு பதவியேற்றதிலிருந்து பாஜக அரசு இவ்வளவோ துறைகளில் மானியங்களை ஒழித்து கட்டிவிட்டது, மக்களுக்கு கிடைத்து கொண்டிருந்த பல சலுகைகளை ஒழித்து கட்டிவிட்டது, நேரடியாகவும் மறைமுகமாகவும் திட்டமிட்ட வகையில் மானியங்கள் ஒழிக்கப்பட்டு வருகின்றன என்பதை நாம் பார்க்கிறோம். இப்படி பல்வேறு விதமாக மானியங்களை ஒழிப்பதன் மூலமாக ஏதோ பொருளாதார வளர்ச்சி ஏற்படுவது போன்றும், அரசிற்கு நஷ்டம் ஏற்படாமல் இருப்பது போன்றும், அந்த பணம் என்பது மக்களுடைய வளர்ச்சி திட்டத்திற்கு பயன்படுத்துவது போன்றும் ஒரு தோற்றம் உருவாக்கப்படுகிறது. அதேபோல் இலவசங்களை பொறுத்த வரைக்கும் கூட இலவசங்களின் மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை பலரும் தொடர்ந்து சொல்லி வந்திருக்கிறார்கள். குறிப்பாக தமிழகம்தான் இந்த இலவசங்களை வழங்குவதில் முதன்மையான மாநிலமாக இருந்திருக்கிறது என்கிற அடிப்படையில் தமிழகத்தில் இந்த இலவசங்களை வழங்கக்கூடிய ஒரு திராவிட இயக்க ஆட்சியாளர்களை கடுமையாக விமர்சித்தவர்களும் உண்டு.
ஆனால் உண்மையில் இலவசங்கள் என்பது இலவசங்கள் தானா என்கிற கேள்வியை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நிச்சயமாக இலவசங்கள் என்பது மக்களுக்கு கருணையின் அடிப்படையில் கொடுக்கிற ஒரு விஷயம் அல்ல. மாறாக இலவசங்கள் என்பது மக்களுடைய அடிப்படை உரிமை. மேற்கு நாடுகளில் வெல்ஃபேர் ஸ்டேட் என்று சொல்வார்கள். அதாவது வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள், அவர்களுக்கு ஒரு மக்கள் நல அரசு செய்ய வேண்டிய பணிகள் என்பது வரையறுக்கப்பட்டிருக்கின்றன. அப்படி இருக்கிற போது அவர்களுக்கு உணவு, உடை, இருப்பிடம் சார்ந்து பல்வேறு உதவித்தொகைகளை அங்கே பல நாடுகள் இருக்கக்கூடிய அரசுகள் வழங்குகின்றன. வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கிற வரை மாதாந்திர உதவித்தொகை வழங்கப்படுகிறது. பல்வேறு குடும்பங்களுக்கு மருத்துவம் போன்ற விஷயங்கள் இலவசமாக வழங்கப்படுகின்றன. இப்படியெல்லாம் பல்வேறு நலத்திட்டங்கள் மேற்கு நாடுகளிலும் உண்டு. இந்தியா போன்ற நாடுகளில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் வறுமையிலும் வறுமையான மக்கள், பெரும்பகுதியை மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக விவசாயத்தை, கிராமப்புற பொருளாதாரத்தை சார்ந்து, சிறு வணிகம் சார்ந்து இருக்கக்கூடிய மக்கள், அவருடைய மாத வருமானம் என்பதே மிக மிக குறைவான ஒன்று. எந்த வருமானமும் இல்லாத குடும்பங்களும் இருக்கின்றன. இதில் மாற்றுத்திறனாளிகளாக இருக்கக்கூடியவர்கள், முதியவர்கள், இப்படியாக பல்வேறு விதமான ஒரு பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்கக்கூடிய மக்களும் இருக்கிறார்கள். இந்த இலவசங்கள் என்பது நம்முடைய மனித வளத்தை பாதுகாப்பதற்கான ஒன்றாகும். உதாரணமாக நாம் பள்ளிகளில் சத்துணவு கொடுக்கிறோம், இலவச மதிய உணவு கொடுக்கிறோம், இலவச பாடப்புத்தகங்கள் கொடுக்கிறோம், எழுதுபொருள்கள், சீருடைகள் உட்பட எல்லாவற்றையும் கொடுக்கிறோம். இந்த இலவசத்தை நீங்கள் வெறுமனே ஒரு செலவினம் என்று மட்டும் நீங்கள் பார்க்க முடியுமா? நிச்சயமாக இல்லை. நிறைய குழந்தைகள் இதெல்லாம் வாங்க முடியாத காரணத்தினால் பள்ளிக்கு வராமல் நின்றுவிட்ட வரலாறுகள் எல்லாம் உண்டு. அதை மாற்றுவதற்காகத்தான் இதுபோன்ற இலவசங்களை தமிழகத்தில் இருந்த அரசுகள் தொடர்ந்து வழங்கி வந்ததன் மூலமாக குழந்தைகளை பள்ளிக்கு வரவழைப்பதற்கு, வறுமையின் காரணமாக எந்த ஒரு குழந்தையும் பள்ளிக்கு வராமல் இருந்துவிட வேண்டாம் என்கிற நிலையை நாம் இங்கு உருவாக்கியிருக்கிறோம். இதே போன்ற பல்வேறு விதமான இலவசங்கள், ஸ்காலர்ஷிப், உதவித்தொகைகள் கல்வி சார்ந்து வழங்கப்பட்டிருக்கின்றன. ரேஷன் கடைகளில் வழங்கக்கூடிய இலவச பொருட்கள், இலவச அரிசி, பண்டிகை தினங்களில் இலவச வேட்டி சேலை, இப்படியெல்லாம் பல விஷயங்களை வழங்குகிறோம். இதன் காரணமாக தமிழகத்தில் பட்டினிச்சாவு என்பது ஒழிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவிலேயே மிகச்சிறந்த பொது விநியோக திட்டம் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறது. அதுவும் திராவிட முன்னேற்றக் கழகம் கடந்த முறை ஆட்சியில் இருந்தபோது 2006-2011ஆம் ஆண்டு அது மிகச்சிறப்பான முறையில் செயல்பட்டது என்பதை உச்சநீதிமன்றம் அமைத்த அந்த குழுவினரை பார்வையிட்டு விட்டு நற்சான்றிதழ் அளித்தார்கள். அந்த அளவிற்கு மக்கள் நலம் சார்ந்த ஒரு பொது விநியோக திட்டத்தை நாம் உருவாக்கினோம். இன்றைக்கு அதைத்தான் உணவு பாதுகாப்பு சட்டம் போன்ற விஷயங்கள் மூலமாக ஒழித்து கட்டுவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி செய்ததன் காரணமாக இன்று வட மாநிலங்களில் இருப்பது போன்ற பட்டினிச்சாவுகளோ அல்லது பல்வேறு விதமான வறுமையின் காரணமாக நிகழக்கூடிய தங்கள் சொந்த குழந்தைகளையே சந்தைகளில் விற்கக்கூடிய அவலங்கள் எல்லாம் அங்கு இருக்கின்றன. தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட ஒரு நிலை இல்லை. மனிதர்கள் பட்டினி கொடுஞ்சிறையில் பதற வேண்டிய அவசியம் இல்லை என்கிற நிலையை நாம் உருவாக்கி இருக்கிறோம். இதன் காரணமாக மனித ஆற்றல், மனித வளம் பாதுகாக்கப்படுகிறது, மனித நீதி பாதுகாக்கப்படுகிறது. இதை எப்படி மக்கள் எதிர்பார்க்கவில்லை என்று நீங்கள் சொல்ல முடியும்? திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியின் போது வண்ண தொலைக்காட்சி பெட்டிகள் வழங்கப்பட்டன. அதை விமர்சித்தவர்கள் பலர் உண்டு. ஆனால் ஒரு வண்ண தொலைக்காட்சி பெட்டியின் மூலமாக இன்றைக்கு ஒரு கடைக்கோடி மனிதன் தொடர்பியல் உலகத்தோடு இணைத்து வைக்கப்பட்டானே, அதை நாம் மறந்துவிட முடியுமா? மிகப்பெரிய தகவல் புரட்சி அதன் மூலமாக நடந்தது, அதை நாம் மறந்துவிட முடியுமா? இதன் மூலமாக மக்கள் ஒரு அரசியல் மயப்படுத்தப்பட்டார்கள், இதை நாம் மறந்துவிட முடியுமா? அதோடு மட்டுமல்லாமல் அப்பொழுது வழங்கப்பட்ட அந்த வண்ண தொலைக்காட்சிகள் கிராமப்புற மக்களுடைய வாழ்வில் ஒரு பெரிய ஒரு கலாச்சார ரீதியான ஒரு மாற்றத்தை கூட அவை ஏற்படுத்தின. கலாச்சார ரீதியாக தனிமைப்பட்டு இருந்த மக்களை ஒரு மைய நீரோட்டத்திற்குள் இணைப்பதில் அந்த தொலைக்காட்சி பெட்டிகள் ஒரு பெரிய பங்கை வகித்தன என்பதை நாம் மறந்துவிட முடியுமா? இப்படியாக ஒரு இலவசம் என்பது சமூக வளர்ச்சிக்கு பயன்படுகிறது, சமூக மாற்றத்திற்கு பயன்படுகிறது, ஒரு சமூகத்தினுடைய மனித வளத்தை பாதுகாப்பதற்கு பயன்படுகிறது. நீங்கள் எல்லோருக்கும் வேலை வாய்ப்பை கொடுத்துவிட்டு, எல்லோருக்கும் சமமான பொருளாதார வாய்ப்பை கொடுத்துவிட்டு அதற்கு பிறகு இலவசங்கள் தேவையில்லை என்று சொன்னால் அதை பாராட்டலாம். ஆனால் இங்கு சமமான வாய்ப்புகளும் இல்லை, சமமான அந்தஸ்தும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் ஒன்றுமே இல்லாத மக்களை யார் கைதூக்கி விடுவார்கள்? அரசு அந்த பொறுப்பிலிருந்து விலக முடியுமா? ஆகவே மக்களை பாரபட்சமாக வைத்திருக்கக்கூடிய ஒரு சமூகத்தில் சமூக நீதி என்பதை நிலைநாட்டுவதில் இலவசங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு பங்கு உண்டு. அதை மறுப்பவர்கள் சமூக நீதிக்கு எதிராக செயல்படுகிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு துறையை பற்றி நாம் முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் அந்த துறையில் சாதனை படைத்த சிலரை சந்திக்கும் பொழுதுதான் நம்மால் அந்த துறையை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ள முடிகிறது. அந்த வகையில் இந்த பகுதியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துறையிலிருந்து பல சிறப்பு விருந்தினர்களை நாம் சந்தித்து வருகிறோம். இன்றைக்கும் சந்திக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர்.
வணக்கம் நேயர்களே, விடியலே வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் பெரியாரியலாளர் ஓவியா. ஒரு பெரியாரியலாளர், பெரியார் சிந்தனையாளர் அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு சமூகத்தில் மக்கள் எந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளால் பாதிக்கப்படுறாங்க, ஒரு சமூக நீதி, சமத்துவம் இதெல்லாம் பேசக்கூடிய இந்த காலகட்டத்தில் இன்றைய அரசியல் சூழல் எப்படி இருக்குது, இப்படி பல விஷயங்களை, கருத்துக்களை நம்ம அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம். பெரியாரியலாளராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் மேடம். பெரியாருடைய சிந்தனைகள், பகுத்தறிவு இன்னைக்கு மக்களோட ஒரு சிந்திக்க வைக்கிறதுல அவருடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது. அவருடைய கண்ணோட்டமே வேறுபட்டு இருந்துச்சு. அதையே அவர் பேசுகிறம்போது இன்னைக்கு தான் அதெல்லாம் நம்ம அதை உணரக்கூடிய ஒரு சூழலில் இருக்கும். பெண்கள் பொறுத்த வரைக்கும் அவருடைய பெண்களோட முன்னேற்றம், வளர்ச்சியில் அவருடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஸோ இப்போ இன்னைக்கு அது அந்த வழியில் அப்படின்னு வரும்போது ஒரு சமூக ஆர்வலராக இந்த சமூகத்தை பற்றின ஒரு பார்வை, இன்றைய அரசாங்கத்தோட ஒரு செயல்பாடு எப்படி இருக்குது, திராவிட இயக்கங்கள் தமிழக மக்களுக்கு செய்த ஒரு பணிகள் அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளோ தூரம் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள், அடித்தட்டு மக்கள் ஒரு இந்த ஷெட்யூல்டு இந்த மாதிரியான ஒரு இந்த வகுப்பு அப்படின்னு சொல்லும்போது இதில் அந்த மக்கள் மேன்மை அடையிறதுக்காக இந்த அமைப்புகள் செய்த தொண்டுன்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் தாண்டி இந்த ஓராண்டு கால அதிமுக ஆட்சியிலன்னு பார்க்கும்போது எவ்வளோ தூரம் ஒரு பெரிய பாதிப்பு, அபாயகரமான ஒரு சூழலை நோக்கி நம்ம போயிட்டுருக்குறோம் அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. இப்படி நிறைய விஷயங்களை இங்கே நேர்களோட நீங்கள் பகிர்ந்துக்கணும் மேடம். முதல்ல நம்ம பெரியாருடைய சிந்தனைகள் அப்படின்னு நம்ம பேசும்போது இன்னைக்கு ஒரு பெண் சமூக ஒரு வளர்ச்சி, மேம்பாட்டுக்கு அவருடைய கருத்துக்கள் ரொம்ப ஒரு முக்கியமானதாக இருந்தது. அதிலிருந்து நம்ம பேச ஆரம்பிக்கலாம் மேடம். ரொம்ப சரியான புள்ளியிலிருந்து தான் ஆரம்பிக்கிறோன்னு நினைக்கிறேன் நான். பெரியாருடைய கருத்துக்களே உயர் எண்ணங்கள் மலரும் சோலை. அவருடைய கருத்துக்கள் எல்லாமே சிறப்பு வாய்ந்தவை தான். அதிலும் குறிப்பாக அவர் பெண்களுக்காக பேசிய கருத்துக்கள், சிந்தித்து வெளிப்படுத்திய எண்ணங்கள், அவை உலக அளவில் உயர்வான மதிப்பை பெறக்கூடியவை. இன்றைக்கி உலக அளவில் எடுத்து செல்லப்பட வேண்டியவை, பிற நாடுகளுக்கும் எடுத்து செல்லப்பட வேண்டியவை. அந்த அடிப்படையில் அவர் நம்முடைய நாட்டு பெண்களுக்கு மட்டும் இல்லை, உலகளாவிய பெண்களுக்காகவும் அவருடைய சிந்தனை பயன்படத்தக்க அளவில் இருக்கிறது அப்படின்னு நம்ம பெருமையாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த சமுதாயத்தை பொறுத்தவரைன்னு குறிப்பாக எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், அவர் பணி செய்ய தொடங்கிய காலத்தில் இங்கே இருந்த நிலைமை என்பது மிகவும் மோசமானது. பிள்ளைங்களுக்கு குழந்தை திருமணங்கள் நடைபெற்று கொண்டிருந்த காலம். கல்வி என்பது சுத்தமாக கிடையாது. மகப்பேற்றுக்கு கூட மருத்துவமனைகளை நாடி செல்கின்ற பழக்கம் கிடையாது. பாதி பேருக்கும் மேலே பிரசவத்தின் போது மரணமடைந்து கொண்டிருந்த ஒரு சூழல் தான். சராசரி வயதே ரொம்ப கம்மி. இந்த மாதிரியான ஒரு சூழலில் தான் தந்தை பெரியார் போன்றோர் பெண்களுடைய விடுதலையை பற்றி பேச துவங்குகிறார்கள். பெண்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறதே பெரிய புரட்சியாக இருந்த காலகட்டத்தில், அந்த காலகட்டத்தில் பெண்ணினுடைய கர்ப்பத்தடை உரிமையை பற்றி பேசியவர் பெரியார். இன்றைக்கி நம்ம எல்லோரும் கர்ப்பத்தடையை ஒரு அரசாங்க திட்டமாக தான் பார்த்துட்ருக்குறோம். ஆனால் அது ஒரு கொள்கையாக, பெண்கள் சார்ந்த ஒரு உரிமை சார்ந்த பிரச்சனையாக பெரியார் மட்டும்தான் முன்வைத்தார். இன்னும் சொல்லப்போனால் பெரியாருக்கு பிறகு அவர் அளவுக்கு கூட பேசுவதற்கு இன்று வரை யாரும் இல்லை அப்படிங்கிற கலை யதார்த்தத்தை தான் நாம் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இன்றைக்கி இந்தியாவிலேயே பெண்கள் நிலையில் தமிழகம் நிச்சயம் ஒரு முன்னேற்றமான இடத்தில்தான் இருக்கிறதுன்னு நம்மால் துணிந்து சொல்ல முடியும். அதற்கு காரணம் பெண்கள் நிலையில் மட்டும் இல்லை, இன்றைக்கி தமிழகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் கல்வியிலும் சரி, சுகாதாரத்திலும் சரி, ஒரு பண்பாட்டு ரீதியான வாழ்க்கை முறையிலும் சரி, நிச்சயமாக இந்திய அளவில் முன்னணியில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் ஒன்றாக தமிழ்நாடு இருக்கிறது. அதற்கு கண்டிப்பாக இங்கே நடைபெற்ற திராவிட இயக்க ஆட்சிகள் தான் காரணம். பெரியாருடைய விழிப்புணர்வு பிரச்சாரம், அதன் பிறகு தொடர்ந்து வந்த திராவிட இயக்க ஆட்சிகள் தான் காரணம் அப்படின்னு சொல்லலாம். இப்படி நான் சொல்கிறதுனால தமிழ்நாட்டில் பிரச்சனையே இல்லைன்னு நான் சொல்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு சிலர் பதில் சொன்னாங்கன்னா அது அர்த்தமற்றது. பிரச்சனைகள் இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஆனால் ஒப்பீட்டளவில் இந்த தமிழகம் முன்னேறி இருக்கிறது என்பதற்கு திராவிட இயக்கத்தினுடைய கருத்தியல் ரீதியான பிரச்சாரமும் தொடர்ந்த அந்த அரசுகளின் செயல்பாடுகளும் ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு நான் சொல்கிறேன்.
கண்டிப்பாக அதுதான் மேடம் அடுத்தபடியாக கேட்கணும். சமூக நீதி, சமத்துவம், இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் முன்னெடுத்து பெரியார் அவர்கள் சொன்னாலும் அதை வழிநடத்தி கொண்டு போன இடத்துல வந்து திராவிட இயக்கங்களோட பங்களிப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. இன்றைக்கும் வந்து இந்த 50 ஆண்டுகளில் ஒரு சாமானிய மக்கள், அடித்தட்டு மக்கள் ஓரளவுக்கு ஒரு மேன்மை அடைய ஒரு சூழலுக்கு வந்திருக்காங்க அப்படின்னாக்கா திராவிட இயக்கங்களும் திராவிட கட்சிகளோட ஆட்சியோட முக்கியத்துவம் அதில் குறிப்பிட்டு சொல்கிறபடியாக இருக்கும். தலைவர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சி காலத்துல தான் பெண்களுக்கு வந்து இந்த சொத்துரிமைன்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட வளர்ச்சியில திராவிட இயக்கங்களோட பங்களிப்பை பத்தி சொல்லுங்க. நிச்சயமாக இப்போ இந்திய அளவில் வந்து தமிழ்நாடு முன்னணியில் இருக்குன்னா அதுக்கான கான்ட்ரிபியூஷன் திராவிட இயக்கங்கள்லேருந்து வந்திருக்கு. அதுக்கு அடிப்படையாக என்ன காரணம்னு சொன்னால் 1929 செங்கல்பட்டில் முதல் சுயமரியாதை இயக்க மாநாடு நடைபெற்றது. அப்போது இந்த சமுதாயத்தினுடைய குறிப்பாக பெண்களுக்காகவும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காகவும் என்னென்ன விஷயங்கள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பல தீர்மானங்களை இந்த இயக்கம் இயற்றியது. நீங்கள் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி வந்தவுடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் தொடர்ச்சியாக அந்த தீர்மானங்களை அவர்கள் நிறைவேற்றினார்கள். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போது உதாரணமாக அண்ணாவினுடைய முதல் சட்டம் அப்படிங்கிறது வந்து சுயமரியாதை திருமண சட்டமாக வந்தது. இந்தியாவிலேயே சாதி மாறி திருமணம் செய்து கொள்வதற்கு, காதல் திருமணத்துக்கு ஒரு அங்கீகாரத்தை தந்தது தமிழ்நாடு தான் முதல்ல தந்தது. சுயமரியாதை சுயமரியாதை திருமண சட்டம் வருவதற்கு பல ஆண்டுகள் முன்பு இருந்து சுயமரியாதை திருமணங்கள் நடைபெற்று வந்ததுங்கிறது வேற விஷயம். ஆனால் சட்டப்பூர்வமான வடிவம் 1967 வந்து அந்த சட்டப்பூர்வமான வடிவம்ங்கிறது தான் இந்தியாவிலேயே வந்து முதல் சட்டம். இந்த வகையில் இன்றைக்கும் வந்து காதல் திருமணங்களுக்கு வந்து ஏதுவாக இருக்கக்கூடிய சட்டம்ங்கிறது சுயமரியாதை திருமண சட்டம் தான். அகில இந்திய அளவில் இந்த சட்டம் எப்போ வருதுன்னா 2005 தான் வருது. அப்போது அது அப்படி பார்க்கும்பொழுது அந்த வித்தியாசத்தை பாருங்கள், எத்தனை ஆண்டுகள் கழித்து அது வருது அப்படிங்கிறத நாம் பார்க்கணும். இப்படி பல்வேறு விஷயங்கள், சொத்துரிமை இந்தியாவிலேயே முதலாவதாக நிறைவேற்றப்பட்ட நாடு இது. இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய போக்குவரத்து கழகங்கள் இதை வந்து இந்த நாட்டுடைமையாக ஆக்கியது அப்படிங்கிறது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான், கலைஞருடைய ஆட்சி தான். அப்படி ஆக்குனதுனால தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை நம்ம அப்புறம் பேசுவோம், அது வேற. ஆனால் இந்தியாவிலேயே உங்களுக்கு போக்குவரத்து கழகங்களுடைய கட்டமைப்பு, இது சாதாரண மொழியில் சொல்லணும்னா நீங்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய டவுன் பஸ் வசதி இப்போ குறைஞ்சிருக்கு, இப்போ வெகுவாக குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். கடந்த சமீபத்திய ஆட்சி காலங்களில் நிறையா அதில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. ஆனால் நீங்கள் முதல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவிலேயே வந்து போக்குவரத்து வசதி நிறைய உள்ள மாநிலம் வந்து தமிழ்நாடு தான். அதில் என்ன சிறப்பு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு போக்குவரத்து அந்த கட்டமைப்பு மேம்பாடு அப்படிங்கிறது தான் நாட்டில் பல்வேறு பகுதிகளில் எளிய மாணவர்கள் படிக்கிறதுக்கு வழி செஞ்சது. அவங்களுக்கு போக்குவரத்து வசதி இல்லைன்னு சொன்னால் கல்வி வேலைவாய்ப்பை வந்து வெறுமனே நீங்கள் சட்டமாக ஒரு உரிமையாக இயற்றி இருக்கிறதுனால எந்த பலனும் இல்லாமல் போயிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் பெண்களுக்கு வேலை வாய்ப்பில் 33% இடஒதுக்கீடு கொண்டு வந்தது வந்து கலைஞருடைய ஆட்சி தான். எனக்கு வந்து அதனுடைய இம்ப்ளிமெண்டேஷன் அதில் வந்து எனக்கு போதுமான புள்ளிவிவரங்கள் இப்போ என் கையில் இல்லை. ஆனாலும் அந்த 33% இடஒதுக்கீடு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சட்டம் இருந்ததுனால தான் நாங்கள் வந்து எங்களுடைய தமிழின பெண்கள் விடுதலை இயக்கம்ங்கிற எங்களுடைய இயக்கம் சார்பாக முதல் முறையாக ஒரு பெண்ணை பேருந்து ஓட்டுநராக எங்களால் வந்து கொண்டு வர முடிஞ்சிச்சு. அதுக்கு பிளாட்ஃபார்மாக இருந்தது வந்து அந்த 33% ரிசர்வேஷன். அதனால தான் முதல் முறை அப்படியும் ஒரு 3 ஆண்டு கால போராட்டத்துக்கு பிறகு தான் அந்த நியமனத்தை நாங்கள் வாங்கினோம். இருந்தாலும் அந்த நியமனத்தை எங்களுக்கு இந்த கண்டிப்பாக இந்த பொண்ணுக்கு நீங்கள் வேலை தரணும்னு எங்களுக்கு கேட்குறதுக்கான சட்டபூர்வமான ஆதாரத்தை தந்தது வந்து பெண்களுக்கான பணி வாய்ப்பில் 30% நினைக்கிறேன் சரியான 30% இடஒதுக்கீடு. நம்ம வந்து இப்போ அரசியல் ரீதியான ஒதுக்கீடை வந்து இன்னும் பெண்கள் பெறலை பாராளுமன்றத்தில். ஆனால் வெகு காலத்துக்கு முன்பாகவே
நாம் பணியில் வந்து பெண்களுக்கான ஒதுக்கீடை தந்த மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. இப்படி பல்வேறு விஷயங்களை வந்து நாம் குறிப்பாக எடுத்துக்காட்ட முடியும். கண்டிப்பாக மேடம். ஒரு சமூகவியலாளர் அப்படிங்கிற முறையிலையும் நிறைய பிரச்சனைகளை பற்றி பேசணும் அப்படின்னாலும் எந்த அளவுக்கு வந்து ஒரு கருத்து சுதந்திரமுக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இடம் இருக்குன்னு சொல்லி? கருத்து சுதந்திரத்துக்கு இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அதிகமான இடம் இருந்து வருகிறது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரிசாவில் வந்து நிறைய வருஷம் ஆயிடுச்சு. இப்போது ஒரு பாதிரியார் குடும்பமே கொலை செய்யப்பட்டது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் நரேந்திர தபோல்கர், அதுக்கு பிறகு வந்து கல்புர்கி, கோவிந்த் பன்சாரே, இப்போ சமீபத்தில் வந்து கௌரி லங்கேஷ், இவங்க எல்லாருமே வந்து கருத்துரிமையை வெளிப்படுத்திய காரணத்திற்காகவே கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதாவது இவர்கள் எல்லோரும் கொலை செய்யப்பட்டதற்கான காரணம் அப்படின்னு சொல்லப்படுறது ஒரே காரணம்தான், அவங்க வந்து மதத்துக்கு எதிராக பேசினார்கள் அப்படிங்கிறது தான். இப்போ இந்த இடத்துல இந்த காட்சியை பொறுத்த வரைக்கும் மத மறுப்பு பிரச்சாரம் செய்கிறது என் நோக்கம் கிடையாது. அதை நான் வேறு மேடைகளில் செஞ்சுக்கிருவேன். இந்த ஷோவில் நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், மதத்தை பின்பற்றுவதற்கு எப்படி உரிமை இருக்கிறதோ, மத உரிமைனா என்ன? ஒரு அரசியல் சட்டம் உரிமை கொடுக்குது. மதத்தை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உரிமை, போதிப்பதற்கு உரிமை கொடுக்கிறது. அந்த உரிமை என்றாலே என்ன பொருள் அப்படின்னு சொன்னால், பின்பற்றுவதற்கு ஒருவருக்கு எவ்வளோ உரிமை இருக்கிறதோ அதே போல் பின்பற்றாமல் இருப்பதற்கும் ஒருவருக்கு உரிமை இருக்கிறது. அப்போ ஒருவர் பின்பற்றாமல் இருக்கும் பொழுது அவருக்கான கருத்தியல் தளத்தை அவர் சமூகத்தில் உருவாக்க முற்படுவார். இல்லைன்னா அவர் வாழ முடியாது. இப்போ எல்லாரும் சாமி கும்பிட்ற ஒரு இடத்துல ஒருத்தர் வந்து நான் கும்பிடலேன்னு சொல்லும் பொழுது அவர் என்ன பண்ணுவார்? தனக்கான சமூகத்தை கட்டமைக்க முயற்சி பண்ணுவார். நான் ஏன் கும்பிடல, நீங்கள் இதை செய்கிறீங்க ஆனால் நான் அதை செய்யலை, இதை சொல்லுவதற்கான வெளிதான் கருத்தியல் சுதந்திரம். நீங்கள் உலகம் உருண்டைன்னு சொன்னதையே மதம் எதிர்க்க தான் செஞ்சிச்சு. எப்போவுமே ஒரு பழைய கருத்தை வந்து ஒரு புதிய கருத்து வரும் பொழுது உங்களுக்கு வந்து அது எதிர்க்க தான் செய்யும். ஆனால் அரசாங்கம்னு ஒன்று நம்ம எதுக்கு ஏற்படுத்துகிறோம்? இந்த மாதிரி சண்டைகள்லாம் வரும் பொழுது ஒரு அரசு, சட்டம், போலீஸு இதெல்லாம் இருந்து சண்டை வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். அப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கு வந்து வீதிக்கு வீதி ஒரு பெரிய கருத்துரிமை பிரச்சாரம் திராவிட இயக்கத்தால் நடத்தப்பட்டது. அதற்கான ஒரு களம் இருந்தது. இப்போ சமீப காலமாகத்தான் இப்போ இந்த மாதிரியான கொலையெல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கு வெளியே தான் நடந்துட்டுருக்கு. ஆனால் இப்போ இங்கே வந்து சிலர் வந்து கொலை செய்வேன்லாம் பேசக்கூடிய சூழல்கள் உருவாகி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ சமீபத்தில் நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் கூட நீங்கள் சமூக வலைத்தளங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய காணொளிகள் வந்து இப்போது பேசிக்கிட்டே இருக்குது. அவர் தலையெடுத்துருவேன், இவர் தலையெடுத்துருவேன், நாக்கு எடுத்துருவேன், இப்படி ரொம்ப அருவருப்பான மொழிகளில் இந்த பிரச்சனை வந்து போயிட்டுருக்கிறத நம்ம பார்த்துட்ருக்குறோம். இவையெல்லாம் ஒரு சகிப்புத்தன்மையின்மை என்று சொல்வதை விட ஒரு அறிவார்ந்த சமூகத்தின் அழகல்ல இது. ஒரு அறிவார்ந்த சமூகம் அனைவருடைய மொழியையும் வாங்கி கொள்ளும். எதை ஏற்றுக்கொள்வதுங்கிறது அவரவர் உரிமை, எதை ஏற்பது எதை தள்ளுவதுங்கிறது அவரவர் உரிமை. ஆனால் எல்லோருக்கும் பேசுகின்ற உரிமையை, எல்லோருக்கும் தன்னுடைய சிந்தனையை வெளிப்படுத்துகின்ற உரிமையை தருவதுதான் கருத்து சுதந்திரம். அந்த வகையிலே நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இதுவரை கருத்து சுதந்திரத்துக்கு எந்த ஒரு பாதகமும் இல்லாத ஒரு நிலையிலே தான் நாம் கொண்டு செலுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைய தினம் மாநில அரசாங்கம் மிக பலவீனமாக இருக்கின்ற காரணத்தினாலும் மத்திய அரசாங்கத்திடமிருந்து வருகின்ற ஆணைகள் மூலமாக கட்டுப்படுத்தப்படக்கூடிய ஒரு அரசாங்கமாக இருக்கின்ற காரணத்தினாலும் அவர்களால் சமூகத்தில் நடக்கும் தவறுகளை தட்டி கேட்க முடியவில்லை. 5 ஆண்டு கால அதிமுக ஆட்சியிலையும் சரி, அதன் தொடர்ந்து இப்போ இந்த 7 ஆண்டுகளை பொறுத்த வரைக்கும் தமிழக நலன், தமிழகத்தோட வளர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது பல நிலைகளில் நம்ம இப்போ இன்னும் பின்தங்கி இருக்கோம். வேலைவாய்ப்பு அப்படின்னு கேட்கும்போது இல்லாத ஒரு சூழல், விலைவாசி உயர்வும் அது ஒரு பக்கம் ஏறிட்டே இருக்கிறது தான். மக்கள் ஒவ்வொரு விஷயங்களுக்காகவும் போராட்டம் பண்ணுறதை பார்க்குறோம். இது எல்லாத்துக்கும் ஒரு உச்ச வரம்பா இந்த ஓராண்டு கால அதிமுக ஆட்சி அப்படின்னு பார்க்கும்போது இப்படி ஒரு அரசாங்கம் செயல்படுதா அப்படின்ற ஒரு சந்தேகம் எழக்கூடிய அளவுக்கு இன்றைய சூழல்கள் போயிட்டு இருக்கு. இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க மேடம்? ரொம்ப வருத்தத்தோடு பார்க்குறேன்.
இப்போது நீங்கள் ரொம்ப சரியாக சொன்னது மாதிரி கடந்த 5 ஆண்டு அதுவே வந்து தமிழகத்துக்கு வந்து ஒரு சோதனையான காலம்தான். கடந்த 5 ஆண்டுங்கிறதுல வந்து தமிழகத்துக்கு ஒரு பெரிய குறிப்பிடத்தக்க திட்டங்கள் எதுவுமே வந்து வரல. தொழில் ரீதியாக பல்வேறு விஷயங்களில் பின்னடைவு, கட்டமைப்பு ரீதியாக புதிய கட்டமைப்புகள் ஏற்படுத்தப்படல, தொழில் வளர்ச்சியில் வந்து கவனம் செலுத்தப்படல. இப்படி பல்வேறு குறைபாடுகளை வந்து நீங்கள் சொல்ல முடியும். கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியே கிட்டத்தட்ட மக்களுமே வந்து அதற்கு பெரிய எதிர்ப்பு மனநிலையில் தான் வந்து கடந்த முறை வாக்களித்தார்கள். நீங்கள் கடந்த முறை வாக்களிக்கப்பட்ட அந்த விவரங்களை நம்ம எடுத்து உட்கார்ந்து பார்த்தா அது நல்லா தெரியும். அவர்களுடைய அதிருப்தியை அவர்கள் போதுமான அளவுக்கு வெளிப்படுத்தினார்கள். ஆனால் அரசியல் களம் ஒரு அந்த பிரிந்து நின்ற வியூகங்கள்ங்கிறது வந்து அவர்களை மீண்டும் ஆட்சி கட்டிலுக்கு கொண்டு வந்து விட்டது. ஜெயலலிதா அம்மையார் மீண்டும் ஒரு முறை தேர்ந்தெடுக்கப்பட்டது என்பதே வந்து அவர்களுடைய ஆட்சியின் பெருமைகளால் அவர்கள் வந்தார்கள்னு சொல்ல முடியாது. ஒரு சரியான அணி அமையாத காரணத்தினால் ஒரு குறுகிய மார்ஜினில் தான் அவங்க வந்து வெற்றி பெற முடிந்தது. அதன் பிறகு ஆனால் அந்த அம்மா இருந்த வரைக்கும் ஒரு சில வகைகளில் மாநில உரிமைகள் என்று வருகின்ற பொழுதாவது இந்த மாநிலம் சார்பாக இது என்னோட மாநிலம், என்னுடைய உரிமைகள் என்று சொல்லக்கூடிய ஒரு குரல் அந்த அம்மாட்ட வந்து இருந்தது. அவர்களுடைய நிர்வாகம் திறமையின்மை என்பது வேறு விஷயம் அப்படின்னு பார்த்தா கூட இந்த மாநில உரிமைகள்ங்கிறத அவங்க ஒட்டுமொத்தமாக மத்திய அரசுகிட்ட விட்டு கொடுத்து விடக்கூடிய ஒரு பெண்ணாக அவர் இல்லை. உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னால் நீட் தேர்வை சொல்லலாம். அந்த மாதிரியான சில முக்கியமான விஷயங்கள்ல அவங்க பிடிவாதமாக ஜிஎஸ்டியை சொல்லலாம், உதய் திட்டம் சொல்லலாம், மின்சாரம் தொடர்பாக. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்க வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணாங்க. இல்லை, இது வந்து எங்கள் மாநிலம் வந்து ஒத்துக்கொள்ள முடியாது. இப்போ ஜிஎஸ்டி எல்லாம் வந்து தமிழ்நாட்டில் வந்து மாநில வாரியாக பார்க்கும் பொழுது ஜிஎஸ்டி சில மாநிலங்களுக்கு லாபமாக இருக்குது, சில மாநிலங்களுக்கு நஷ்டமாக இருக்கிறது. இதில் நஷ்டமடையக்கூடிய மாநிலங்களில் ஒன்று தமிழ்நாடு. ஏன்னா நாம தான் வந்து நீங்கள் வருமானம், மத்திய அரசினுடைய வருமானம்னு பார்க்கும் பொழுது ஒரு சில மாநிலங்கள் தான் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான வருமானத்தை தந்து கொண்டிருக்கின்றன. அதில் முக்கியமானது தமிழ்நாடும் கூட. அப்போ இந்த சில மாநிலங்கள் பட்டியலில் தமிழ்நாடு வருது. அப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்டியை வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறதுல ஜெயலலிதா அம்மையாரை பொறுத்த வரைக்கும் அவங்க அதில் ஸ்டபனாக இருந்தாங்க. ஆனால் அவர்கள் உடல்நலக்குறைவு ஏற்பட்ட காலத்திலேயே அவர்கள் செயலற்று போய்விட்டார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு நிலை தொடங்கினோடனே இவர்கள் அவசரமாக மத்திய அரசாங்கம் கேட்ட பேப்பரில் எல்லாம் கையெழுத்து போட்டுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அப்படி தான் இங்கே நீட் வந்தது, அப்படி தான் வந்து ஜிஎஸ்டி வந்தது. இடஒதுக்கீட்லேயும் இதுலேயும் ஒரு மிகப்பெரிய பாரம்பரியம் உள்ள தமிழ்நாட்டில் வந்து நீட் மாதிரியான ஒரு தேர்வை வந்து கண்டிப்பாக நமக்கு எதிர்க்கிற பாரம்பரியம் இருக்குது நமக்கு ஏற்கனவே. அது ஒரு புதிய விஷயம் கிடையாது. அப்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் உண்மையாகவே இந்த தமிழ் சமூகத்தினுடைய ஒரு வரலாற்று தொடர்ச்சியாக அவர்கள் இருப்பார்களே ஆனால் நீட்டை ஏன் அனுமதிக்கக்கூடாதுங்கிறது அவங்களுக்கே தெளிவாக தெரிஞ்சிருக்கும். இப்போ அவர்கள் வந்து சில நடவடிக்கைகள் எடுத்ததாக சொல்லி கொண்டார்களே ஒழிய அதில் முழு மூச்சாக இது வந்துவிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்துடன் அவர்கள் அதில் செயல்படல. அதனால தான் வந்தது. இது தவிர நிர்வாகம் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் நானும் பல்வேறு தொழிலதிபர்கள் முக்கியமான மனிதர்களை சந்திக்கும் பொழுது கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே ஒரு நிர்வாகமே, இங்கே ஒரு அரசாங்கம் இல்லாததுக்கு ஒப்பாக இருக்கிறதுங்கிறாங்க. எந்த முடிவுகளும் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஏன்னா ஒரு ஸ்டேபிள் இல்லைன்னா இங்கே கவர்னர் வந்து கிராமமாக போகிறார். அதான் இதுவே ஒரு சாட்சி. எதுக்காக கவர்னர் கிராமமாக போகணும்? அதை வந்து இவர்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து இங்கே இருக்கிற ஆட்சியாளர்களை குருமூர்த்தி இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறார், இவங்க பரவாயில்லைன்னு சொல்கிறாங்க. அப்போது அவர் வந்து ஏதோ புதுசாக விளக்கம் கொடுக்குறாரு, அதை இவங்க ஏற்றுக்கிறாங்க. அவர் விளக்கமே கொடுக்காம நான் அப்படி தான் சொன்னேன்னு சொன்னால் கூட ஏற்றுக்கிறார் நிலைமையில தான் இவங்க இருக்கிறாங்க. அப்போ இந்த அளவுக்கு எது ஏற்றுக்க வைக்கிது இவங்கள? இந்த ஆட்சி வந்து எந்த காரணம் கொண்டு இந்த பதவிகள் நம்மளை விட்டு போயிடக்கூடாது.
அவங்களுக்கு இந்த பதவி காலத்தின் போது சம்பாதிக்கக்கூடிய அந்த வருவாய் மீது இருக்கக்கூடிய குறி அப்படிங்கிறது வந்து அரசியல் ரீதியாக இல்லை. ஒரு அரசியல்வாதியாக அவர்கள் தங்களை உணரவில்லை. இது ஒரு கிடைத்த வாய்ப்பு அப்படிங்கிற அளவில் தான் அவங்க இருக்கிறதாக நாம் உணர முடியுது. இன்றைக்கி வந்து இந்த பேருந்து கட்டண விஷயத்திலேயே பேருந்து போக்குவரத்து கழகங்கள் நட்டத்தில் ஓடுதுங்கிறது எனக்கும் ரொம்ப நல்லா தெரியும். நான் அந்த விஷயங்களை கவனிச்சிருக்கிறேன். அது நட்டத்துக்கு ஓடுதுங்கிறது உண்மை. அதே போல் இவங்க வந்து மிக தொடர்ந்து பல வருடங்களாக ஊழியர்களுடைய பணத்தை வந்து அவங்க எடுத்து செலவு பண்ணிட்டாங்கங்கிறதும் உண்மை. போக்குவரத்து கழகத்துக்கு தான் செலவு பண்ணியிருக்காங்க, ஆனாலும் அது அவர்களுடைய பணம் இல்லையா, ஊழியர்களுடைய பணம் இல்லையா, இதெல்லாம் உண்மை. ஆனால் இவ்வளோ ஊழியர்கள் வேலை நிறுத்தம் பண்ணின உடனே இவங்க ரொம்ப வந்து கிளவராக என்ன பண்ணுறாங்க, ஒரு நடுராத்திரி விலை ஏற்றுறாங்க. விலை ஏற்றுறதுக்குன்னு ஒரு மரபு இருக்கு இல்லையா, அதை கூட எப்படி செய்ய வேண்டும் என்பது இருக்குது. அப்புறம் எவ்வளவு ஏற்றலாங்கிறது ஒன்று இருக்குது. அதே மாதிரி வேறு பல மதியூகமான செயல்களை உள்ளே கொண்டு வரலாமா? அது இவர்களிடம் போக்குவரத்து கழகங்கள்கிட்ட ஒரு பெரிய நிலப்பரப்பு இருக்குது, அவங்களுக்கு லேண்ட் இருக்குது, அசட்ஸ் இருக்குது, வேறு ஏதாவது ஒரு செய்ய முடியுமாங்கிற இந்த மாதிரியான பரிசீலனைகள் எதுவுமே இல்லாமல் ஒட்டுமொத்த சுமை, அதாவது இத்தனை வருடங்கள் இவர்கள் செய்த தவறினுடைய ஒட்டுமொத்த சுமையை ஒரே நாளில் பொதுமக்கள் தலையில் தூக்கி வைப்பது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்விக்குரியதாக மாறுது. கண்டிப்பாக மேடம். ஏன்னா அதை பற்றி தான் இன்னும் கொஞ்சம் நம்ம விரிவாக பேசணும். அரசாங்கத்தோட ஒரு செயலற்ற தன்மை, இந்த கவர்னன்ஸ் அப்படிங்கிறது வந்து சரியான முறையில் நடக்கலைங்கிறதுக்கு இந்த விஷயமே ஒரு நம்மளுக்கு அத்தாட்சி அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு சூழலில் மக்களை காப்பாற்ற வேண்டிய ஒரு அரசாங்கம் மக்கள் தலையிலேயே இந்த சுமையை, அதுவும் கிட்டத்தட்ட 100 மடங்கு பல இடங்களில் நீங்கள் அந்த விலையேற்றத்தை பார்த்தீங்கன்னா 45% சொல்கிறாங்க, மறைமுகமாக அது 100%. இப்போ 10 ரூபா கொடுத்து ஒரு பஸ்ல ஏறினவங்களுக்கு அது அப்படியே 20 ரூபாய் ஆகிற ஒரு சூழல்லாம் நம்ம பார்க்குறோம். வெளியூர் போகிற பேருந்துகளுக்கு வந்து இன்னும் அதிகப்படியான விலைவாசி உயர். இது சாமானிய மக்களையும் ஒரு பக்கம் பெரிய அளவில் பாதிக்குது. போக்குவரத்து ஊழியர்களுக்காக இந்த பிரச்சனையேன்னு எடுத்துக்கிட்டா கூட போக்குவரத்து ஊழியர்களுடைய குடும்பங்களும் ஒரு சாதாரண நடுத்தர வர்க்கத்தை சார்ந்த ஒரு குடும்பங்கள் தான் இருக்கு. இன்னைக்கு சாமானிய மக்கள் பேருந்து பயன்படுத்த முடியுமா அப்படின்ற ஒரு பயத்தை உண்டு பண்ணியிருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இந்த விலைவாசி உயர்வு. இதுக்காக போராட்டங்கள்லாம் இப்போ கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவர்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னாலும் ஒரு சேவை துறையா இருந்த போக்குவரத்து நிறுவனம் இந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலையில போய் அதோட சுமையும் மக்களே சுமக்கணும், அவங்களே சுமக்கணும்ன்ற ஒரு சூழல் வரும்போது இன்னும் என்ன மாதிரியான ஒரு நிலைக்கு இதை கொண்டு போகும்? இது அடிப்படையாக என்ன அப்படின்னு சொன்னால், பிரச்சனை இருக்குங்கிறது உண்மை. பிரச்சனையே நான் இல்லைன்னு நான் சொல்ல வரல, பிரச்சனை இருக்குது. ஆனால் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான வழிமுறைகளை ஆய்வு செய்யக்கூடிய ஒரு தன்னாட்சி உரிமை பெற்ற அமைப்பாக இவர்கள் இல்லைன்னு நான் சொல்ல வரேன். ஒரு முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இவங்க இல்லை. இவங்க வந்து வேறு எஜமானர்களை எதிர்பார்த்து இருக்கிறாங்க. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசினுடைய பார்வையில் தமிழ்நாடு அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து புறக்கணிக்கிறாங்க. அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது. இந்தியாங்கிற அமைப்பில் தமிழ்நாடு தனித்து நிற்கிது பல்வேறு விஷயங்களில். இன்றைக்கி வந்து நம்ம வந்து தைப்புரட்சியினுடைய வெற்றி விழாவை வந்து மக்கள் கொண்டாடணுங்கிறாங்க. அதற்கு கூட இந்த அரசாங்கம் வந்து அனுமதி மறுக்குது. அவங்க இப்போ ஒன்றுமே வேறு எதுவுமே சொல்லலை. அவங்க என்ன செய்கிறாங்க, போன வருஷம் நாங்கள் வந்து ஜல்லிக்கட்டில் வெற்றி பெற்றோம் இல்லையா, ஜல்லிக்கட்டு நடத்தணுங்கிற கோரிக்கைக்காக அந்த போராட்டம் நடைபெற்றது. அந்த கோரிக்கையில் அந்த போராட்டம் வெற்றி பெற்றது. அது ஒரு மிகப்பெரிய எழுச்சியாக கடந்த ஆண்டு இதே நேரம் நடந்ததை நாம் பார்த்தோம். அப்போ நாங்கள் அந்த மாதிரி வந்து நடத்தினோம். அதனுடைய நினைவாக நாங்கள் கொண்டாடுறோம். இப்போ ஒவ்வொரு நாடும் வந்து தான் இது மாதிரி எழுச்சியோடு கூடிய தருணங்களை வரலாற்றில் பதிவு செய்யும். அப்போது நியாயமாக இந்த அரசு வந்து இந்த விழாக்களை தடை செய்தது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய தவறு. இப்போ நேற்றைய தினம் மட்டும் சென்னையில் வந்து அந்த விழாவை இவங்க யாரையும் நடத்த விடலை. அது மட்டும் இல்லாமல் மெரினாவில் இப்போ மக்களே கூடக்கூடாது என்பதான நிலைகளையெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. அப்போது இவங்க இது ஒரு மக்களாட்சின்னு சொன்னால் மக்கள் அதில் இன்டைரக்டாக பங்கெடுப்பாங்க. எப்படி பங்கெடுப்பாங்க? தங்களுடைய கோரிக்கைகளை தெரியப்படுத்துவாங்க, தங்களுடைய கூட்டங்களை நடத்துவாங்க. இப்படி தானே பங்கெடுக்க முடியும். ஆர்ப்பாட்டங்கள் நடத்துவாங்க. ஆனால் நீங்கள் வந்து மக்களையே வந்து நீங்கள் கூடக்கூடாது, அவங்க தங்களுடைய உரிமைகளையே வெளிப்படுத்தக்கூடாதுங்கிற ஒரு
நடைமுறையை நீங்கள் கொண்டு வருவீங்கன்னு சொன்னால் இதை அதற்கு பிறகு மக்களாட்சின்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? அந்த நிலையை நோக்கி அவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். அதுதான் இங்கே வேதனையாக இருக்கிறது. ஒரு பெரியாரியலாளர் அப்படிங்கிற முறையில் இன்னைக்கு நம்மளுடைய சமூகம் எப்படிப்பட்ட ஒரு எழுச்சியான ஒரு நிலையில் இருந்தது, அதற்காக பாடுபட்டவர்கள் என்ன, அதன் தொடர்ச்சியாக வந்த திராவிட இயக்கங்கள் மக்களுக்காக செஞ்ச பங்களிப்பு என்ன, அதுவும் பெண்கள் முன்னேற்றத்திற்கு அவங்களுடைய பங்களிப்பு என்னவா இருந்துச்சு, ஒரு நிலையும் நம்ம கடந்து வரும்போது கருத்து சுதந்திரம் அப்படின்னும் போது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கடந்து வந்த காலங்களில் மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்போது எப்படி இருக்கு, இன்னைக்கு அந்த நிலையும் மாறி போகுமோ அப்படின்ற ஒரு பயம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு ஏன் ஏற்பட்டிருக்கு? அரசாங்கத்தோட மெத்தன செயல்பாட்டினால, சரியான முறையில் அணுக முடியாத ஒரு சூழல்னால இன்றைக்கு மக்கள் எவ்வளோ தூரம் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு உங்களோட அனுபவங்கள் சார்ந்த நிறைய விஷயங்களை எங்களோட நீங்க பகிர்ந்ததுக்கு நன்றி. ரொம்ப நன்றி. அறிவியல், வரலாறு, இதுவரை நாம் அறியாத உண்மைகள், இவைகளிலிருந்து நமக்கு தேவையானவற்றை அழகிய தமிழில் தொகுத்து ஒவ்வொரு நாளும் இனிமையாக வழங்கி கொண்டிருக்கிறார் பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றை சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். தலைவர் கலைஞர் அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்று கொண்ட மறு ஆண்டு தமிழ்நாட்டில் அரசு விழாக்கள் அல்லது அரசு சார்ந்த விழாக்கள், கல்வி நிறுவனங்களின் விழாக்கள் நடைபெறுகிற போது ஒரு தமிழ்த்தாய் வாழ்த்து முதலில் பாடப்படுவது நல்லது என்கிற எண்ணத்தில் 1970 ஆண்டு நவம்பர் மாதம் ஒரு அரசு ஆணையை அவர் வெளியிட்டார். அந்த அரசு ஆணைப்படிதான் மனோன்மணியம் சுந்தரனார் அவர்கள் எழுதிய மனோன்மணியத்தில் இருக்கிற நீராறும் கடல் உடுத்த என்று தொடங்கும் அந்த பாடல் தமிழ்த்தாய் வாழ்த்து என்று அறிவிக்கப்பட்டது. எனவே 1970 தொடங்கி ஏறத்தாழ அரை நூற்றாண்டை நெருங்கி கொண்டிருக்கிற அந்த தமிழ்த்தாய் வாழ்த்து தமிழர்களின் அடையாளமாக இன்றைக்கும் போற்றப்படுகிறது. அந்த பாடல் ஒலிக்கும்போது மேடையிலும் அரங்கிலும் இருக்கிற அனைவரும் எழுந்து நிற்பது ஒரு முறையாக, ஒரு பண்பாட்டின் அடையாளமாக இருக்கிறது. இந்த பாடலை ஒலிக்கிற நேரத்தில் அது தனியார் விழாவாக இருந்தால் அந்த பாடல் ஒலிக்கப்பட வேண்டும் என்று அந்த அரசு ஆணை சொல்லவில்லை. அரசு சார்ந்த நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள் என்றுதான் குறிப்பிட்டிருக்கிறது. ஆனால் அரசு சார்ந்த முதலமைச்சரோ அமைச்சர்களோ ஆளுநரோ அந்த விழாவில் கலந்து கொண்டால் அது இயல்பாகவே அரசு விழா என்கிற தன்மையை பெற்றுவிடும். அப்படி இருக்கிற போது அந்த அரசு ஆணை 1970 வந்த அந்த அரசு ஆணை மிக தெளிவாக ஒன்றை சொல்லுகிறது. அந்த விழா தொடங்கும் போது அடைப்புக்குறிக்குள் நாட் அட் எண்ட் என்றும் இருக்கிறது. அதாவது இறுதியிலே அல்ல, தொடங்கும் போது இந்த தமிழ்த்தாய் வாழ்த்து ஒலிக்கப்பட வேண்டும். அப்படி ஒலிக்கிற நேரத்தில் அதற்கு அத்தனை பேரும் ஒரு மதிப்பை செலுத்த வேண்டும். காரணம், அது தமிழர்களுக்கான மொழியை வாழ்த்துகிற தமிழர்களின் பெருமைக்கான ஓர் இடம். எனவே அந்த பாடலை நாம் பாடுகிற நேரத்திலே பார்த்திருக்கிறோம், யார் ஒருவரும் மேடையில் அமர்ந்திருப்பதில்லை. அப்படி அமர்ந்திருப்பது ஒரு பண்பாடும் இல்லை. இந்த பாட்டில் நீராறும் கடலுடுத்த என்கிற தொடங்குகிற இந்த பாடலில் சில வரிகள் நீக்கப்பட்டுத்தான் அது அரசினுடைய பாடலாக, தமிழ்த்தாய் வாழ்த்தாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. என்ன ராகத்தில் பாட வேண்டும் என்பதும் கூட குறிக்கப்பட்டிருக்கிறது. மோகன ராகத்தில் தான் அதை பாட வேண்டும். இசையமைப்பாளர் MS விஸ்வநாதன் அமைத்திருக்கிற அந்த தாள கதியிலே தான் அது அமைந்திருக்க வேண்டும் என்று இந்த நிபந்தனைகளோடும் அது அரசாணை வெளிவந்தது. எனவே அந்த பாட்டிலிருந்து கன்னடம், கடிதெலுங்கு, மலையாளம் இவையெல்லாம் உன்னிடமிருந்து உதித்து எழுந்தவை என்பதும், ஆரியம்போல் உலக வழக்கு அழிந்து ஒழிந்து சிதையா உன் சீரிடமை திறம்பியந்து என்பதும் மாற்றப்பட்டு உன் சீரிடமை திறம்பியந்து செயல்மறந்து வாழ்த்துதுமே என்னும் கடைசி வரி மட்டுமே இருக்கிறது. ஆரியம்போல் உலக வழக்கு அழிந்து ஒழிந்து என்கிற வரியை ஏன் நீக்கினார்கள் என்று சில கேள்விகள் அப்போதே எழுந்தன, இப்போதும் இருக்கின்றன. அதற்கு முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் அன்றைக்கே விடை சொன்னார். பிறகு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற கட்டத்திலேயும் அதற்கான விடையை கலைஞர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்.
ஆரியம் உலக வழக்கிலிருந்து அழிந்து போயிருக்கிறதா என்பது ஒரு கேள்வி. இதற்கு 2 விதமான விடைகள் இருக்கின்றன. ஒன்று, உலகத்தினுடைய பழமொழிகளான 6 மொழிகளில் சமஸ்கிருதமும் ஒன்று. அதைத்தான் ஆரியம் என்று மனோன்மணியம் சுந்தரனார் சொல்லுகிறார். அந்த மொழி இன்றைக்கு மக்களினுடைய பேச்சு மொழியாக, வழக்கு மொழியாக இல்லை. எப்படி ஹீப்ரு இல்லையோ, எப்படி லத்தீன் இல்லையோ, எப்படி கிரேக்கம் இல்லையோ, அதுபோல சமஸ்கிருத மொழியும் மக்கள் மொழியாக இல்லை. அது வெறும் புரோகித மொழியாக மட்டுமே மிஞ்சி இருக்கிறது, அழிந்து போய்விட்டது என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. ஆனால் மொழி ஞாயிறு, திராவிட மொழி ஞாயிறு என்று சொல்லுகிற தேவநேய பாவாணர் அவர்கள் சமஸ்கிருதம் செத்த மொழி என்று சொல்லுவதையே அவர் மறுக்கிறார். அப்படி சொல்லுவதன் மூலம் அந்த மொழி எப்போதோ மக்களிடம் வாழ்ந்திருக்கிறது என்னும் பொருளை தருகிறது. அது வாழ்ந்த மொழியே இல்லை, எனவே செத்த மொழி என்று சொல்லக்கூடாது, அது வெறும் புரோகித மொழி என்று குறிப்பிடுகிறார். இப்படி வாதங்கள் இருந்தாலும் ஏன் அந்த வரியை நீக்கினேன் என்பதற்கு கலைஞர் அவர்கள் ஒரு விளக்கத்தை அன்றைக்கே ஒரு கல்விக்கூடத்தில் பேசுகிற போது குறிப்பிட்டார். கல்வி நிலையங்களில் கலைஞர் என்று கடலூர் புகழேந்தி அவர்கள் தொகுத்திருக்கிற நூலில் அந்த செய்திகள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன. அவருடைய உரை அப்படியே இருக்கிறது. மீண்டும் 2006 ஆண்டு திரு ஆர்.எம். வீரப்பன் அவர்களினுடைய 80வது பிறந்தநாள் விழாவிலே பேசுகிற போதும் கலைஞர் அதனை வெளிப்படுத்தி சொன்னார். வேறொன்றும் இல்லை, இது அரசு விழாக்களில் கல்வி நிலையங்களில் தொடக்க நிகழ்வாக அமைய வேண்டும் என்று அரசு ஆணை சொல்லுகிறது. எனவே ஒரு மகிழ்ச்சியான விழா தொடங்குகிற போது ஆரியம்போல் உலக வழக்கு அழிந்து ஒழிந்து என்று வருகிற அந்த சொற்கள் சிலருக்கு கசப்பாக இருக்கக்கூடும். தொடக்கத்திலேயே அழிதல் ஒழிதல் போன்ற சொற்கள் வருகின்றனவே என்று அவர்கள் வருத்தப்படக்கூடும். எனவே அவர்களின் உணர்வுகளை மதித்து அது உண்மையா பொய்யா என்பதையெல்லாம் தாண்டி இப்படி ஒரு நல்ல விழா தொடங்குகிற நேரத்தில் இந்த சொற்கள் வேண்டாம் என்று கருதுகிறவர்களின் உணர்வுகளை மதித்து, சொற்கள் சுடாது, நெருப்பென்று சொன்னால் நம்மை சுட்டு விடாது, நெருப்பு தான் சுடும். ஆனாலும் கூட சொற்களில் கூட மங்களம் அமங்கலம் என்று பிரித்து பார்க்கிறவர்கள் நம் தேசத்தில் உண்டு. அந்த வைதீக மரபினருக்கும் கூட மதிப்பளித்து ஒரு விழாவை தொடங்குகிற போது இப்படி அவர்கள் விரும்பாத சில சொற்கள் அந்த பாடலில் இருக்க வேண்டாம் என்று தான் நீக்கினேன் என்று மிக தெளிவாக மற்றவர்கள் உணர்வுகளை மதிக்கிற அந்த செய்தியை கலைஞர் அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார். அதனாலே தான் அந்த 2 வரிகள் இல்லாமல் நின் சீரிழமை திறம்பு என்று செயல்மறந்து வாழ்த்துதுமே என்கிற கடைசி வரிக்கு அந்த பாடல் வந்து விடுகிறது. இது ஒரு செய்தி. இதற்கு பிறகு இப்போதும் நாம் பார்க்கிறோம், எல்லா விழாக்களிலும் அந்த பாடல் பாடப்படுகிற நேரத்தில் அனைவரும் எழுந்து நிற்கிறார்கள். அப்படி அனைவரும் எழுந்து நிற்க வேண்டும் என்று சட்டம் சொல்லுகிறதா என்று கேட்டால், சட்டம் எல்லாவற்றையும் சொல்ல வேண்டும் என்பதில்லை. சில பண்பாட்டு கூறுகளை சட்டம் போட்டுத்தான் நாம் நிறைவேற்ற வேண்டும் என்பதில்லை. ஒருவர் வீட்டுக்கு வருகிற போது அவர் பெரியவராக இருந்தால் எழுந்து நின்று வரவேற்க வேண்டும் என்று எங்காவது சட்டம் இருக்கிறதா? ஒரு தாயின் முன்னால், தந்தையின் முன்னால் அல்லது பெரியவர்கள் ஆசிரியரின் முன்னால் காலை நீட்டி கொண்டு உட்காரக்கூடாது என்று ஏதாவது சட்டம் இருக்கிறதா? சட்டம் இல்லை. இவையெல்லாம் பண்பாட்டு கூறுகள், பொதுவான ஒரு மேடை நாகரிகம். தந்தை பெரியார் அவர்கள் கடவுள் நம்பிக்கையே இல்லாதவர். ஆனால் மேடையில் கடவுள் வாழ்த்து பாடுகிற நேரத்தில் தடியூன்றி கொண்டு தள்ளாத வயதில் பெரியார் நிற்பார். பிறகு விளக்கமும் சொல்லுவார், எனக்கு கடவுள் மீது நம்பிக்கையே இல்லை, பிறகு எப்படி கடவுள் வாழ்த்தை நான் நம்ப முடியும்? ஆனாலும் மேடையில் அந்த பாடல் ஒலிக்கப்படுகிற போது எல்லோருக்கும் சமமாக மேடையில் நானும் எழுந்து நிற்பதுதான் மேடை நாகரிகம் என்பதால் நான் நிற்கிறேன் என்று சொல்லுவார். அந்த மேடை நாகரிகம், அந்த பண்பாடு எல்லோரிடத்திலும் இருக்கும் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது. இருந்தால் நாட்டுக்கு நல்லது, இருந்தால் அது பண்பாடு, இல்லையானால் நம் மொழியை அவமதிப்பதற்காகத்தான் அப்படி செய்கிறார்கள் என்று பொருள். தற்போது பரவி வரும் நோய்களை பற்றியும் அவற்றை தடுக்கும் முறைகளை பற்றியும் அவற்றிற்கான நவீன சிகிச்சை முறைகளையும் ஒவ்வொரு வாரமும் இந்த பகுதியின் மூலமாக நாம் அறிந்து வருகிறோம். இன்றைக்கும் சில தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரத்தில் மருத்துவம். இன்று ஆலோசனை நேர பகுதியில் நம்ம பார்க்க போகிறது முதுகு தண்டுவட பராமரிப்பும் அதனுடைய
சிகிச்சை முறைகளையும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது முதுகு தண்டுவடம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பேக் பெயினுங்கிறத வந்து காமனாக வந்து எல்லாருமே வந்து கேட்கக்கூடிய ஒரு வார்த்தை. ஸோ பேக் பெயினுங்கிறத நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பார்த்துருப்போம், நம்ம பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, இல்லை நம்ம கூட பிறந்தவங்க, இல்லை நம்மளே இதை கமக்ராஸ் பண்ணியிருப்போம். இப்போ பேக் பெயின் பார்த்திங்கன்னா இது வந்து 5வது மேஜர் ஒரு ஹெல்த் கேர் கம்ப்ளைண்ட்டாக இன்றைக்கி இருக்குது. அதுக்கு காரணங்கள் வந்து நிறையா இருக்குது. இப்போ முதல்ல பார்த்தோம்னா நம்மளுடைய உடல் எடை அதிகரித்தல் ஒரு முக்கியமான காரணம். நம்மளுடைய பாஸ்சர், நம்ம சரியாக ஒரு பொருளை தூக்குறதோ நிற்கிறதோ உட்கார்றதோ இது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம். 3 ரொம்ப வேலைகள் வந்து ரொம்ப கீழ் நோக்கி குனிஞ்சி பார்க்குறதோ வெயிட்டு தூக்குறதோ ஒரு காரணமாக இருக்கலாம். இப்போ இந்த பேக் பெயின் வந்து யாருக்கு ரொம்ப அதிகமாக இருக்குன்னு பார்த்தோம்னா காமனாக பெண்களுக்கு தான் மென்னை காட்டில் அதிகமாக பாதிச்சிருக்கு. ஸோ உமனுக்கு ஏன் வருது அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுடைய நேச்சர் ஆஃப் ஒர்க்லோடு, அதாவது ஒரு டெலிவரி, சைல்டு கேரிங், டொமஸ்டிக் ஆக்டிவிட்டி, அது போக அவங்களுடைய வேலை பளு, இதெல்லாம் வந்து பெண்களுக்கு வலி வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஆனால் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா இந்த வலி வந்ததுக்கப்புறம் ஆண்களுடைய அன்றாட வேலை பார்க்குற திறன் பெண்களை காட்டிலும் அதிகமாக ஆண்களுக்கு பாதிக்கப்படுது. உதாரணத்துக்கு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 39% மென் வந்து அவங்களுடைய அன்றாட வேலையை செய்ய முடியல. 38% பீப்புளுக்கு வந்து அவங்களுடைய நைட்டு தூக்கம் பாதிக்கப்படுது. ஸோ இந்த மாதிரி பேக் பெயின் வந்து ஒரு மேஜரான ஒரு கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. இந்த பேக் பெயின் வந்து வெவ்வேறு காரணங்களால் வரலாம். ஒன்று நம்மளுடைய தசை இறுக்கம், அதாவது மசில் ஸ்ட்ரெயின். இப்போ ஒரு சிலர் வந்து கீழே குனிஞ்சு நிமிர்றதில் வந்து ஒரு பெயின் வரலாம். ஸோ அப்பேற்பட்ட பெயின் வந்து அவங்களுக்கு வந்து படுத்திருக்கிறச்ச இந்த வலி அதிகமாக இருக்கும். எந்திரிச்சு உக்காந்துட்டோம் நடந்துட்டோம்னா இந்த வலி வந்து குறையுது. 2வது, ஒரு சிலருக்கு வந்து எந்திரிச்சு உக்காந்தா வலி அதிகமாக இருக்கும், படுத்திருந்தாவோ நடந்தாவோ இந்த வலி வந்து குறையும். ஒரு சிலருக்கு இந்த வலி வந்து கால் வரைக்கும் கீழே வரலாம். ஸோ இப்படி வலி வந்து ஒவ்வொரு காரணங்களில் வந்து வேறுபடுது. ஆனால் முதல் காரணம் சதையில் ஏற்படக்கூடிய வலிகளுக்கு வந்து முக்கியமான காரணம் வந்து நம்மளுடைய பாஸ்சர். நம்ம பாஸ்சருங்கிறது நம்ம ஆஃபீஸ் பொசிஷன்லேயோ இல்லை நம்ம சமையல் அறையிலையோ இல்லை நம்ம கார் டிரைவிங்லேயோ நம்ம ஒரு சரியான பொசிஷனாக நம்ம உட்காரணும். நம்மளுடைய தோள்கள் ரெண்டும் பின்னோக்கி கால் நல்லா கீழே ஃபிக்ஸ் பண்ணி முதுகு வந்து நல்லா நேராக வச்சு உட்கார்றது வந்து ஒரு கரெக்டான ஒரு பாஸ்சர். எப்போல்லாம் இந்த பாஸ்சர் மாறுபடுது, இப்போ உதாரணத்துக்கு ரொம்ப வளைஞ்சி உட்காடுறோம், இல்லை கால்களை பின்னி உட்காடுறோம், இல்லை தலையில் ரொம்ப முன்னோக்கி உட்காடுறோம்னா நம்ம சதைகளில் ஏற்படக்கூடிய அழுத்தம் அதிகமாக ஆகிறது. 2, ஒரு டீஜெனரேட்டிவ் பெயின், அதாவது இது வந்து ஒரு 40 வயதுக்கு மேலே நம்ம ஜவ்வில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள்னால வரக்கூடிய வலி வந்து டீஜெனரேட்டிவ் பெயின். ஸோ இந்த பெயின் மோர் காமன் பார்த்தோம்னா உட்கார்ந்துருந்தால் வலி இருக்கும். இப்போ ஒரு நபருக்கு இந்த வலி இருக்குது அப்படின்னு அவர் அந்த பொசிஷனை ரிலீவ் பண்ணுறதுக்கு எந்திரிச்சு நிற்கிறாரு நடக்கிறாருன்னா இந்த வலியோடைய தன்மை வந்து குறையும். ஸோ இத்தகைய வலி வந்து கண்டிப்பாக காலுக்கு போகணுங்கிறது அவசியம் கிடையாது. 3வது, டிஸ்க் பெயின் விச் இஸ் மோர் சிவியர். ஒரு அதிகமான எடை தூக்குதாலேயோ இல்லை ஒரு பயணத்தில் ஏற்படக்கூடிய ஒரு விபத்துனாலேயோ வரக்கூடியது வந்து டிஸ்க் பெயின். இப்போ இந்த டிஸ்க் பெயின் ஏற்படுற நபருக்கு அவருடைய வலி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முதுகிலிருந்து காலுக்கு கீழே இறங்க ஆரம்பிக்குது. அப்போ அந்த காலில் வலியாகவும் இருக்குது, காலில் இருக்கிற வலுவுத்தன்மையும் குறையுது. ஸோ இப்படி வெவ்வேறு காலகட்டங்களில் அந்த வலி வருது. இப்போ ஆரம்ப கட்ட அக்யூட் பேக் பெயினுக்கு வந்து முதல் கட்ட தீர்வு வந்து ஒரு 6 வாரம் ரெஸ்ட், விச் மீன்ஸ் இந்த 6 வார காலத்தில் அவங்க ப்ராப்பர் ரெஸ்ட், எக்ஸசைஸ், அவங்களுடைய பொசிஷன்ஸ், பாஸ்டரல் கரெக்ஷன்ஸ் பண்ணாங்கன்னா அந்த 6 வார காலத்தில் அந்த வலியை வந்து முழுமையாக வந்து குணப்படுத்த முடியுது. 2வது ஏற்படக்கூடியது 6 to 12 வீக்ஸ் விச் இஸ் சப் அக்யூட் பெயின். ஸோ இப்பேற்பட்ட வலிக்கு வந்து ரெஸ்ட் வித் ட்ரீட்மெண்ட் வித் அ ப்ராப்பர் மாடிஃபிகேஷன், அதாவது அதிக எடை இருந்தால் எடையை குறைக்குதல், இது எல்லாமே இந்த ஸ்டேஜில் பண்ணுறது வந்து நிரந்தர தீர்வு கொடுக்கும். மோர் கிரானிக் பெயின், அதாவது ஒரு சிலருக்கு 3 மாதத்துக்கு மேலே அதிகமாக வலி இருக்கிறது வந்து விச் இஸ் அ கிரானிக் பெயின். ஸோ இப்பேற்பட்ட வலி கிரானிக் பெயின் பொதுவாக வந்து காலில் ரொம்ப இருக்கும், காலில் மதப்பு இருக்கும். ஒரு 8% பாப்புலேஷனுக்கு இந்த கிரானிக் பெயின் 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வர்ற வரைக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த கிரானிக் பெயின் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அவங்களுடைய நடைத்திறன் குறையும். ஒன்று, அவங்களுடைய உடல் பொசிஷனே வந்து ஏதாவது ஒரு பக்கம் லேசாக டில்ட் ஆகி போவாங்க. ஏதாவது ஒரு சில பொசிஷன் தான் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா அவங்கள காலை நேராக நீட்டி உட்கார சொன்னோம்னா கூட அவங்களால காலை நேராக நீட்டி உட்கார முடியாது. அவங்க மடக்கிற பொசிஷன் தான் கம்ஃபர்டபுளாக நினைப்பாங்க. அதே மாதிரி படுக்கிறது வந்து அவங்களால ஸ்ட்ரைட்டாக நேராக நிமிர்ந்து படுக்க முடியாது. அவங்களுக்கு ஒரு சாஞ்சி படுத்தா தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இந்த பொசிஷன்ஸ் எல்லாமே நம்ம ப்ராப்பரான ஒரு எக்ஸசைஸ் மூலியமாக நம்மளால் கண்டிப்பாக அதை சரிப்படுத்த முடியும். 3,
உடல் எடை அதிகரிக்கிறது ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ உடல் எடையை குறைக்கிறதுக்கான ஜென்டில் எக்ஸசைசஸ், அதாவது படுத்த நிலையிலே இருந்து செய்யக்கூடிய எக்ஸசைசஸ், முதுகை வலுவுபடுத்தும் பயிற்சி, பேக் எக்ஸசைசஸ் ப்ராப்பராக நம்ம செஞ்சோம்னா நம்மள முதுகில் ஏற்படக்கூடிய பாதிப்பை நம்மளால் கண்டிப்பாக குறைக்க முடியும். அதே மாதிரி இந்த பேக் பெயினுக்கு வந்து 48% ட்ரீட்மெண்ட் ரெமடி வந்து அவங்களால கண்டிப்பாக ஒரு ஃபிசியோதெரப்பி சிகிச்சைனால மூலியமாக அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டா சொல்லுது. 48% வந்து அவங்களால வலி முழுமையாக குறைக்க முடியும். ஒரு சில வலிகள், ரொம்ப தீர்க்க முடியாத வலிகளுக்கு தான் மேற்படி சிகிச்சை தேவைப்படும். ஸோ பேக் பெயினை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ராப்பரான வெயிட் மெயின்டெனன்ஸ், நம்ம ப்ராப்பர் பாஸ்சர், ஸோ டெய்லி எக்ஸசைசஸ், நம்மளுடைய லைஃப் ஸ்டைல், அதாவது ப்ராப்பரான உணவு கட்டுப்பாடு முறை, இதெல்லாம் நம்ம ப்ராப்பராக சீரானந்தோம்னா நம்மளுக்கு முதுகு வலி வரையோட தன்மையை நம்மளால் கண்டிப்பாக குறைக்க முடியும். ஸோ ஒரு முதுகு வலி இருந்தால் கண்டிப்பாக அவங்க போய் ஃபிசியோதெரப்பி சிகிச்சை மேற்கொண்டுக்கிட்டாங்கன்னா அதனுடைய பாதிப்பை குறைக்க முடியும். ஒரு ஃபிசியோதெரபிஸ்டனால் பேக் கேரை கண்டிப்பாக சொல்ல முடியும். அதாவது ஒரு பொருளை எடுத்தாலும் எப்படி எடுக்கணும், அதாவது அவங்களுடைய மொட்டியை மடக்கி பொதுவாக இதுவாக எடுக்கிறது, ஒரு வெயிட்டு தூக்கினாலும் அந்த வெயிட்டை வந்து உடம்போட அணைச்சி தூக்குறது, படுக்கிறது பொதுவாக ஒரு கடினமான வழியாக இருந்தால் அவங்க படுக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்பேற்பட்ட நிலைமையில் முதல்ல அவங்க போய் படுக்கிறது ஒரு பின்னோக்கி, அதாவது தலையை வந்து பெட்டு பக்கம் கொண்டு போய் காலை மெதுவாக மேலே தூக்கி படுத்துக்கிட்டாங்கன்னா அந்த பொசிஷன் மாறாமல் இருக்கிறதுனால அவங்களால கண்டிப்பாக வலியை குறைக்க முடியும். அதுக்கப்புறம் அவங்களால ஏதாவது ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷனுக்கு போய்க்கிட்டாங்கன்னா அந்த வலி வந்து மேற்கொண்டு அதிகரிக்காது. ஸோ இந்த நிலைமையில் இருந்தே அவங்க சின்ன கால்களை அசைக்கக்கூடிய பயிற்சிகள், கால்களை தூக்காமல் கால் வரல் பாதங்களை அசைக்கக்கூடிய பயிற்சிகள், மொட்டியை வந்து அழுத்தி சதையை இறுக்கி செய்யக்கூடிய பயிற்சிகள், அப்டமன் கோர் எக்ஸசைஸ் விச் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் தி பேக் பெயின், நல்லா கோர் மசில்ஸ், அப்டமனை நல்லா உள்ளே புல் பண்ணி வெளியே விடுறது, தேர் ஆர் லாட் ஆஃப் எக்ஸசைசஸ், கோர் எக்ஸசைசஸ், நம்ம படுத்துக்கிட்டு செய்கிற கோர் எக்ஸசைசஸ். கொஞ்சம் ரெக்கவரி ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் அவங்க உட்காந்து அப்டமனை உள்ளே புல் பண்ணுற எக்ஸசைசஸ், இந்த மாதிரி கோர் எக்ஸசைசஸ் செஞ்சுக்கிடலாம். ஸோ இத்தகைய எக்ஸசைஸ்லாம் அவங்க செஞ்சுக்கிட்டே வந்தாங்கன்னா இந்த மாதிரி முதுகு வலியிலேருந்து கண்டிப்பாக அவங்களால முழுமையாக விடைபெற முடியும். நன்றி.